1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கொரிந்து மக்கள் சிலர் அந்த பாலியல் பாவம், திருட்டு, பொருளாசை, விக்கிரக ஆராதனை, உதாசீனம், வெறி, இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இருந்தாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆண்டவருடைய ஆவியாலும் கழுவப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் என்று பவுல் எழுதுகிறார். இயேசுனுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும், நமக்கு மனப்பாடமாக தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் இங்கே நாமம், இயேசுவின் நாமம் கழுவுகிறது, தேவனுடைய ஆவி கழுவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கொஞ்சம் எப்படி புரிந்து கொள்வது. ஆவியானவர் நம்மை கழுவுகிறார், அதை கூட ஒரு அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இரத்தம் நம்மை கழுவுகிறது, அது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் எப்படி நம்மை கழுவும்? பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை எப்படி ஆண்டவருடைய நாமம் கழுவும்? ஆண்டவருடைய நாமம் எப்படி சுத்திகரிக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. 79வது சங்கீதம் 9வது வசனம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை பாவத்திலிருந்து விடுவியும் என்று அங்கே சங்கீதக்காரன் பாடுகிறான். 79:9, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும். இப்போ பாவங்களை மன்னிப்பதில், பாவங்களை நிவர்த்தி செய்கிறதுல ஆண்டவருடைய நாமத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இது எப்படி? நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள ஓடி சுகமாயிருப்பது. இப்போ ஒருத்தன் பாவம் செய்கிறான், அவன் பேர் கெட்டுருது. ஒருவேளை மனிதர்கள் நடுவில் கெடாவிட்டாலும் தேவதூதர்கள் நடுவில் கெட்டுறோம். ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது, கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான பிசாசின் தூதர்கள் இருக்காங்க. அவங்க நடுவில் பேர் கெட்டுறோம். அவனா ஐயோ அவன் இந்த பாவத்தில் இருக்கிறான், இவனா இந்த பாவத்தில் இருக்கிறான், பேர் கெட்டு போயிடும். அப்போ எப்படி அவனை கழுவுறது, சுத்திகரிக்கிறது? சிலருடைய பேர் மனிதர்கள் நடுவிலும் கெட்டு போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாவத்தில் தொடர்ந்து ஒருவன் வாழும்போது பேர் மனிதர்கள் நடுவிலும் கெட்டு போயிடும். ஆனால் அங்கே பரலோக பதிவேடுகளில் இவன் ஒரு பாவி, அதாவது ரவுடிகளுக்கு இங்கிலீஷில் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு பேர். ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ரவுடி. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு லிஸ்ட் இருக்கும், ரவுடி லிஸ்ட்டு, இவன்லாம் ரவுடி அப்படின்னு. அதுதான் அவனுக்கு பேர் ஹிஸ்டரி ஷீட்டர்னு பேர். பதிவேடு குற்றவாளி அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கலாம். பரலோக பதிவேடுகளில் பாவின்னு பேர் இருக்குது. தூதர்களுக்கெல்லாம் தெரியும், அட பாவி, இவன் ஒரு பாவியாச்ச. பிசாசுக்கும் தெரியும், தூதர்களுக்கும் தெரியும். இப்போ அப்படிப்பட்ட பெயரை உடைய ஒருவனை இயேசுவனுடைய பெயர் என்ன செய்கிறது? கழுவுகிறது. அவனை போய் இயேசுனுடைய பெயர் அப்படியே மூடிக்கொள்கிறது. இயேசு தன்னுடைய பெயரை அவன் மேலே எழுதிடுறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று யாவரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள்னு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ என் பேர் கெட்டுப்போச்சு. அப்போ சிலர் பேரை மாற்றிக்கிடுவாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படுவது, ஆண்டவர் தன்னுடைய பெயரை எனக்கு சூட்டி விடுகிறார். இதுக்கு முன்னால் நான் பாவத்தில் இருந்தேன், என் பெயர் கெட்டுப்போச்சு. தன்னுடைய பெயரை எனக்கு ஆண்டவர் சூட்டி விடுகிறார். இப்போ என் பேர் இப்போ கழுவப்பட்டு விட்டது. ஏன்னா இயேசு பேர் எனக்கு வைத்தாகிவிட்டது. நான் போய் ஆண்டவருடைய பேருக்குள்ளே இப்போ மறைக்கப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய நாமம் அதற்குள்ளே ஓடி ஒருவன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே போய்விடுவது,
அவனுடைய நாமத்தை விட்டுவிட்டு கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே போய் விடுவது. அப்போ அவனுடைய பேர் கழுவப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார், பின்மாற்றத்தில் போயிட்டார், சில குற்ற செயல்களெல்லாம் ஈடுபட்டார், பேர் கெட்டுப்போச்சு, வழக்கு வந்து பேர் கெட்டுப்போச்சு, தன் பேரையை மாற்றிக்கிட்டார், தன்னுடைய பேரை மாற்றி தன்னுடைய குடியிருப்பையும் வீட்டையும் மாற்றிட்டார். அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்தார். அதனால் பேரை மாற்றினா கூட, பேரை மாற்றின பிறகு ஏதாவது தப்பு பண்ணால் அந்த பேரும் கெட்டு போயிடும். அவருக்கு அந்த பேரும் கெட்டு போயிடுச்சு. வேறு பேரை மாற்றிக்கிட்டாரு, எல்லாத்துலேயும் மாற்றிக்கிட்டாரு, அந்த பேரும் கெட்டு போச்சு அவருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. நம்முடைய பேர் கெட்டு போயிருந்த நம்முடைய பேரை ஆண்டவர் தன்னுடைய பேரினால் மூடுகிறார். தன்னுடைய பேரினால் மூடி, அல்லது தன்னுடைய பேரை நம்முடைய பேரோடு இணைத்து, ஹிந்தியில் அப்படி வைப்பாங்க, மசின்னு வைப்பாங்க. யோனா மசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோனா கிறிஸ்தவர்னு அர்த்தம், மசின்னா கிறிஸ்துவன்னு அர்த்தம், அல்லது கிறிஸ்தவர்னு அர்த்தம். வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம், பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பேர் அப்படி தான் இருக்கும், மசின்னு முடியும். ஏன்னா வட இந்தியாவை எல்லாரும் ஜாதி பேர் வச்சுருப்பாங்க தங்கள் பேருக்கு பின்னால். அதனால் பூர்வீக கிறிஸ்தவர்கள் தங்கள் பேருக்கு பின்னால் மசின்னு சேர்த்துக்கிட்டாங்க. மசினா கிறிஸ்தவன்னு அர்த்தம், அல்லது கிறிஸ்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பேரை நம்முடைய பேரோடு சேர்க்கிறாரு, அல்லது தன்னுடைய பேரை இயேசுவின் நாமத்தினால நம்முடைய நாமத்தை மூடுகிறார். அப்பொழுது நம்முடைய நம்முடைய நாமம் கழுவப்படுகிறது. நமக்கு ஒரு தூய்மையான பேர் உண்டாகிறது. பூமியில் உண்டாகுதோ இல்லையோ, பரலோகத்தில் உண்டாகிறது. அந்த பரலோக பதிவேடுகளில் நம்முடைய பேர் மாற்றப்படுகிறது. கெசட்டில் பேரை மாற்றுற மாதிரி. கெசட்டில் பேரை மாற்றணும்னா என்ன பண்ணோம், உடனே அதுக்கு போய் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய், அரசாங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒரு ஃபார்மை எடுத்து அந்த ஃபார்மை நிரப்பி, பழைய பேருக்கான ஆதாரத்தை வைத்து, முகவரிக்கான ஆதாரத்தை வைத்து, அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது, அந்த கட்டணத்தை செலுத்தி, அதை நேரிலேயோ தபால்லையோ குறிப்பிட்ட அரசாங்க அலுவலகத்துக்கு அனுப்பிவிட்டால், கவர்மெண்ட் கெசட்டுன்னு ஒன்று இருக்குது, அரசு பதிவேடு, அரசிதழ்னு பேர். அதில் நம்ம ஒரு அறிவிப்பு செய்வார்கள், இன்ன பேருடைய அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதை வைத்து கொண்டால் போதும். அந்த மாதிரி பரலோக பதிவேடுகளில் இவன் பாவி என்கிற அந்த பேர் மாற்றப்பட்டு நீதிமான் என்கிற பேர் வந்துடுது. பிரைட் கென்னடி பாவி அப்படின்னு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என் பேர் இருந்துச்சு, 1977 முன்னால். 1977 பிறகு பரலோக ரெக்கார்டில் எப்படி எழுதிட்டாங்கன்னா, பிரைட் கென்னடி நீதிமான்னு எழுதிட்டாங்க. ஏன்னா அவருடைய நாமம் என்னை கழுவி விட்டது. இப்போ பிசாசுக்காகட்டும், தேவ தூதர்களுக்காகட்டும், ஒரு தேவ பிள்ளையை பார்க்கும்போது அவன் நீதிமான் என்று தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே அந்த பேர் இருக்காது, பாவி என்ற பேர் இருக்காது, நீதிமான ஆக்கப்பட்டீர்கள். அதனால் நம்ம எத்தனையோ பேர்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். பெரிய அதிகாரிகளுடைய பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், பெரிய தலைவர்களுடைய பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், ஊருடைய பேர் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், ஜாதி பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் ஸ்தாபனத்தினுடைய பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். சில நேரங்களில் மனிதர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே போய் நம்ம ஒளிந்து கொண்டால், கர்த்தருடைய நாமம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. நம்முடைய பேரை ஒரு பரிசுத்தமான பேராக விளங்கச் செய்கிறது. ஆமென்.